டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இன்பகரமான நாளாக அமையட்டும். ஆக இந்த வேலைகள் கடினமாக இருக்கின்றன. கஷ்டமான வேலை, நான் சரியா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் என்று பலர் கூறுகிறார்கள். ஆக உளவியல் ரீதியாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய நுட்ப முறை வேலைகளை இலகுவாக்குதல். அப்ப வேலைகளை எவ்வாறு இலகுவாக்குதல்? மிக கெட்டிக்காரன் தான் இதை செய்வான், மிக புத்திசாலி இதை செய்வான். தன்னுடைய வேலையை இலகுவாக்குதல். அப்போ ஒரு வேலையை இலகுவாக்கலுக்கு முதலாவது என்னென்று சொன்னால் திட்டமிடல். என்னுடைய வேலையை நான் இலகுவாக செய்யறேன்னு சொன்னா முதல் திட்டமிட்டு இருக்கணும். இன்றைக்கு காலம் எழும்பினதிலிருந்து நான் என்ன செய்ய போறேன், எந்த வேலைத்தளத்துல என்ன செய்ய போறேன். சில நேரம் குறிப்பு எடுக்கணும். இப்போ நான் குறிப்பு எழுதி கொள்ளுவேன், விடிய எழும்பி குறிப்பு எழுதி கொள்ளுவேன். அடுத்ததாக மாற்று. என்ன மாற்று? இது இன்று நடைபெறவில்லை என்றால் இதுக்கு என்ன மாற்று? உதாரணம், இன்னைக்கு மிக முக்கியமான நாள், நான் இந்த ப்ரோக்ராமுக்கு வரேன், மோட்டர் சைக்கிளுக்கு அது போடுது. அப்போ மாற்று என்ன? டக்குன்னு ஓட்டம், அதுலேருந்து வேற ஓடும். பாருங்க, இந்த மாற்று நீங்கள் வச்சிருந்தால் தான் நீங்கள் ஒரு வெற்றியாளராக வரலாம் அல்லது பிரச்சனையை தீர்க்கலாம். வேலையை இலகுவாக்குவதற்கு இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, மாற்றம் முகாமைத்துவம். அப்ப எந்த நேரத்தில் நீங்க மாறுறதுக்கு தயாரா இருக்கணும். மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்ப வாழ்க்கையில நீங்க வேலையை இலகுவாக்குறதுக்கு சின்ன 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 அருட்டல்கள், சின்ன 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 சேஞ்சஸ், அவற்றை நீங்கள் செய்ய வேண்டும். ஆக அதில அடுத்ததாக சுய மதிப்பீடு செய்து கொள்ளுதல். அப்ப வேலை, நான் வேலை செய்கிறேன், என்னுடைய டியூட்டி லிஸ்ட் இருக்கு. எல்லாருக்கும் டியூட்டி லிஸ்ட் இருக்கு. கவர்மெண்ட்ல கொடுத்துருப்பாங்க, ஏனைய நிறுவனங்களையும் கொடுத்துருப்பாங்க. நீங்களும் உங்களுக்கு ஒரு டியூட்டி லிஸ்ட் உங்களோட மூளையில் இருக்கும், உங்களோட வேலைக்கான டியூட்டி லிஸ்ட். அப்போ அந்த டியூட்டி லிஸ்ட்டில் மிக முக்கியமான கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த லிஸ்டின் படி நீங்கள் ஒர்க் செய்கிறீங்களா? சரி, அது உங்களோட மேற்பார்வையாளர் பார்ப்பார். அதே நேரத்தில் மிக முக்கியமாக நீங்கள் உங்களை சுயமதிப்பீடு செய்தலும் பிரதிபலித்தலும், இது மிக முக்கியமானது. பிரதிபலித்தல். அப்ப பாருங்க, உங்களை நீங்க பிரதிபலிக்கிறது. அப்ப பாருங்க, கண்ணாடிக்கு முன்னால நிக்கிறீங்க, அது சுயமதிப்பீடு. அப்ப இதனூடாக நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்க, இந்த இவ்வளவு பண்புகளை நீங்க பிரயோகிச்சீங்க என்று சொன்னால் உங்களோட வேலை இலகுவாகும், சீராகும், ஒழுங்கமைச்சிருக்கும், நீட்டா இருக்கும். மேசை நீட்டா இருக்கும், உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கும். நீங்கள் இன்னும் சிறப்பாக வேலை செய்வீர்கள். சாதாரணமாக இப்போ நீங்க செய்கிற வேலையை விட இந்த வேலை இலகுவாக்கல் நுட்பங்களை பயன்படுத்தினீங்கண்டா, இப்போ ஜப்பான்காரன் இன்னொன்று சொல்லுவான், கிளீன். உங்களை சுற்றி நீங்கள் கிளீனாக இருக்கணும், உங்களை சுற்றி உள்ள சூழலும் கிளீனாக இருக்கணும். 5S சிஸ்டம்னு சொல்லுவான். அது இருந்ததுன்னு சொன்னால் இன்னும் வேலை இலகுவாகும், முறைமைப்படுத்தப்பட்டு இருக்கும். ஆக இந்த பண்புகளை நீங்க பின்பற்றினீங்கள் என்று சொன்னால் நீங்கள் வேலையை இலகுவானவர் ஆக்குவது மட்டுமில்லை, உற்பத்தி திறன் அதிகரிக்கும், வினைத்திறன் அதிகரிக்கும், இன்னும் கூட செய்வீர்கள், இன்னும் கூட உழைப்பீர்கள். ஆக ஒரு சாதனை மட்டத்தை ஏற்படுத்த முடியும். அப்ப பாருங்க, அப்ப மனித வாழ்க்கையில நாங்கள் உயர்வான நிலையை அடைய எங்களுடைய வேலைகளை இலகுவாக்குறது தான். அப்போ ஒரு வேலையை இலகுவாக்குறவன் யார் என்று சொன்னால் ஒரு நிபுணர் என்று சொல்கிறார்கள். இப்போ நிபுணர் என்றால் படிக்க வேணுமென்று இல்லை, தந்த தொழிலில் தேர்ச்சி உள்ளவர் நிபுணர். அவன் என்ன வேலை செய்யலாம்? பூந்தோட்டம் பராமரிக்கிறவராக இருக்கலாம், அலுவலகத்தில் வேலை செய்கிறவராக இருக்கலாம், ஊடகத்தில் வேலை செய்கிறவராக இருக்கலாம். அப்போ இந்த வகையில் ஒரு உயர் இலக்கை அடைவதற்கு எங்களை நாங்களே சுயமதிப்பீடு செய்து வாழ்வோம். நன்றி, வணக்கம்.